ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். 2026 வருடம் இந்த 4ஆம் நம்பர்காரங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது 4ஆம் தேதி பிறந்தவர்கள், 13ஆம் தேதி பிறந்தவர்கள், 22ஆம் தேதி பிறந்தவர்கள், 31ஆம் தேதி பிறந்தவர்கள். இந்த 2026 என்ற வருடத்துடைய கூட்டுத்தொகை நம்பர் 1ல வரதுனால அது 4ஆம் எண்ணுக்கு நட்பு எண்ணாகவும் சிறந்த ஒரு பார்ட்னர்ஷிப் நம்பர்னு சொல்றதே 1 அப்ப நட்பு எண்ணா வரதுனால இந்த வருடம் முழுக்க ரொம்ப சந்தோஷகரமா இருக்கும். நீங்க உற்சாகத்தோட கனப்படுவீங்க. உங்களுடைய கனவுகள் மெய்ப்படும் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வருடம் தான் இது. உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், உங்களுடைய எண்ணங்களுக்கு அதுக்கேற்ற செயலாக்கம், இதெல்லாம் இந்த வருடம் உங்ககிட்ட இருக்கும். யோசிக்கிறது, செயலாற்றுறது, இது ரெண்டுத்துக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் மையப்புள்ளியா செயல்படணும்னா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். நீண்ட கால கனவுகளா வச்சிருக்கிற வீடு வாங்குறதோ அல்லது வண்டி வாகனம் வாங்குறதோ அல்லது உங்களுக்கு சந்தோஷகரமான விஷயங்களை செய்துக்கிறதோ அல்லது ஒரு திருமணம் அமைகிறதோ, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால இது வெற்றி மேல வெற்றி குவியக்கூடிய ஒரு ஆண்டுன்னு தான் உங்களுக்கு சொல்லியாகும். உத்தியோகம் தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கிறவங்க சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் அடையக்கூடிய வருடமா இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய பணி ரொம்ப பாராட்டப்படும். அதனால உங்களுடைய பெருமை எல்லார்கிட்டையும் பரவும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிக அளவுல லாபம், திட்டமிட்டபடி தொழில் நடக்கிறது, நினைச்ச விஷயங்கள் எல்லாம் தொழில செய்ய முடியாது, அதெல்லாம் நடக்கும். கூட்டா தொழில் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யோகமான வருடமா அமையும். அல்லது கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட்டாளி கிடைக்கிறதும் இந்த வருடம் சுலபம். அதனால தங்கு தடையின்றி பண வருமானம்ன்றது உங்களுக்கு வந்தவண்ணம் இருக்கும். அதே சமயம் சந்தோஷங்கள் கரை புரண்டு ஓடும். அதனால உத்தியோகம் தொழில் 2ல இருக்கிறவங்களும் மிகுந்த திருப்தி அடைவாங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் ஒரு சிலருக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு உத்தியோகம் தேடுறவங்களுக்கு இது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய ஆண்டாதான். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமையை தேடி கொடுப்பாங்க. குடும்பத்துல உள்ள முதியோர்களும் சரி, இளையவர்களும் சரி ரொம்ப சந்தோஷமா காணப்படுவாங்க. 2026 முழுக்கவே அதிகமா சுற்றுலாக்கள் போற சந்தோஷகரமான சம்பவங்களும், சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றுக்கிற சம்பவங்களும் அதிகம். அதனால 2026 உங்களுடைய குடும்பம் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொன்னா அதுல வியப்பு எதுவும் இல்லை. இந்த 2026ல உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்துக்கு எந்த பங்கமும் வரப்போறதில்லை. ஆனால் உடல் சூடு, சளி தொல்லை, வாயு தொல்லை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உள்ள முதியோர்கள் உடல் பரிசோதனை பண்ணிக்கிறது. மாணவ மாணவியர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பானதா இருக்கும். உங்களுடைய கெட்டிக்காரத்தனம் தெரியறதா பல பேர் உங்ககிட்டயே சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு தலைகணம் மட்டும் வரக்கூடாது. தலைகணம் உங்களுடைய நற்பெயரை கெடுக்கும். அதனால ஆணவத்தோட இருக்கிறது அவசியமற்றது. பணிவும் அடக்கமும் உங்களை இன்னும் உயர்த்துன்றதை புரிஞ்சு நீங்க செயல்படணும். மற்றபடி படிப்புக்கு ஏற்ற வருடம். 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தொட்டது துலங்கும் காலகட்டம் இது. விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள வழிபிறகு வீடு வாகனம் வாங்க வாய்ப்புகள் வரும். திருமணத்திற்கான யோகம் உண்டாகலாம். 13ஆம் தேதி பிறந்தவர்கள் எண்ணியவை நிறைவேறும் காலம். வருட துவக்கம் மெதுவாக ஆரம்பித்து வருட இறுதி வேகமாக சென்று முடியும். மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. கடல் கடந்து செல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு உங்களது மனக்குழப்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டால்தான் நிம்மதி காண முடியும். உழைப்பு என்ற கடமை இல்லாமல் கற்பனையில் கற்கண்டு சாப்பிடுவது பயனற்றது என்பதை புரிந்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே. 31ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு வருட துவக்கமும் இறுதியும் மத்திம பலனை கொடுக்கும். வருடத்தின் மைய பகுதியில் எல்லா யோகமும் நடந்திருக்கும். உங்கள் கனவுகள் நிறைவேறும். இந்த 2026 முழுக்க நன்மைகள் அதிகரிக்கிறது, தீமைகள் குறையறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, முருக வழிபாடு, பிரதோஷ வழிபாடு. ஏற்றமளிக்கும் மாதங்கள் ஜனவரி, மார்ச், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய மாதங்கள் பிப்ரவரி, ஜூலை.